சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னையின் பல்வேறு இடங்களில் சமபந்தி விருந்து நடைபெற்று வருகிறது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமபந்தி விருதை தொடங்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரம். சுதந்திர தின விழாவை ஒட்டி இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் சென்னையில் இருக்கக்கூடிய 31 கோயில்களில் சமபந்தி நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று நடத்துவதில் அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சமபந்தி விருந்தின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பேரியா உட்பட அறநிலையத்துறை அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று சுதந்திர தினத்தன்று சமபந்தி விருந்தில் அமைச்சர்களும் முக்கியமாக பங்கேற்பது என்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் துணை முதலமைச்சர் தற்போது திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலில் சமபந்தி விருந்தில் பங்கேற்றிருக்கிறார். அவருடன் அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உட்பட அறநிலையத்துறை அதிகாரிகளும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ராயப்பேட்டை சித்தபுத்தி விநாயகர் கோயிலில் சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவும், அடையாறு ஆனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் அமைச்சர் KN நேரும், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் ஐ பெரியசாமியும், இதேபோல திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயிலில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், வடபழனி முருகன் கோயில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, சைதாப்பேட்டை கோயிலை பொறுத்தவரை காரணீஸ்வரர் கோயிலில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட இதுபோன்று 31 கோயில்களிலும் பங்கேற்கக்கூடிய சமபந்தி விருதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் சென்னை பிராட்வேயில் இருக்கக்கூடிய கோயிலில் அதே போன்று அமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். இதுபோல ஒவ்வொரு கோயிலிலும் பங்கேற்றக்கூடிய நிலையில் தான் துணை முதலமைச்சர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் இருக்கக்கூடிய சமபந்தி விருந்தில் பங்கேற்றிருக்கிறார். அவருடன் அமைச்சர் சேகர்பாவும் பங்கேற்றுள்ளார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னையில் சமபந்தி விருந்து என்பது நடைபெற்று வருகிறது. துணை முதலமைச்சர் மக்களோடு அமர்ந்து உணவருந்தி வருகிறார். அவருடன் அமைச்சர் சேகர் பாபுவும் உடன் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அனைவரும் சமபந்தி விருந்தில் பங்கேற்று மக்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி வருகின்றனர். துணை முதலமைச்சர் மக்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். இதேபோன்று அமைச்சர் TRB ராஜாவும் மக்களுடன் இணைந்து சமபந்தி விருந்தை சாப்பிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சமபந்தி விருந்தில் மக்களுடன் அமர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உணவருந்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.